எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம எல்லாருக்குமே விருப்பமான ஒரு ஸ்டாக் தான் ஐடிசி. ஐடிசி கடந்த 2.5 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸ்லேயே போயிட்டுருக்கு. ஆல் டைம் ஹையான 498 அதுக்கு போயிட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகி போயிட்டுருக்குங்க. இப்போ இந்த கரண்ட்டில் இது என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, இது மேலே போகுமா கீழே வருமா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஆஸ் பர் த ஸ்ட்ரக்சர் சார்ட்டில், நம்ம வந்து ஃபண்டமெண்டலை பற்றி நம்ம அதில் பேச போகிறது கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ நான் இப்போ வந்து மந்த்லி சார்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ மந்த்லி சார்ட்டில் வந்து ஒரு நல்ல ரேலி வந்து கிடச்சிருக்கு. மந்த்லி ரேலி எப்படி இருக்குது அப்படின்னா, 1 2 இங்கே வந்து 3 வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேவ் 4 வந்து போயிட்டுருக்கு. 4 and 5 இதுதான் வந்து இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரு. ஸோ 1 2 இப்போ இந்த வேவ் 4ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான வேவ் வந்து வேவ் 4 தாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு இடம் வந்து இது. நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணக்கூடிய இடமும் இது தான். இந்த இடம் பார்த்திங்கன்னா பெரிய ஆட்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. வேவ் 2 வந்து அக்குமுலேஷன் ஃபேஸு. பெரிய ஆட்கள்லாம் வந்து அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் அது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டடு வேவ்ஸ்லாம் வந்து அதில் வராது. ஆனால் வேவ் 4ல் வந்து பயங்கர காம்ப்ளிகேட்டட் வேவ்ஸ்லாம் வரும். நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் நம்ம நினச்சிட்ருக்கோம், பட் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து போயிட்டுருக்கோம் பேட்டர்ன். இப்போது அந்த கரண்ட்டாக அது போயிட்டுருக்கக்கூடிய வேவ் 4ல் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது நான் மந்த்லி சார்ட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து கிளாரிட்டிக்காக வேண்டி வச்சுருக்கேன். 3/7/2023 பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 வே பேட்டர்னாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ஏ பி சி இப்படி வந்து போயிட்டுருக்கு. ஒரு வேவ் போகுது அப்படின்னா, ஒரு வேவ் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஒரு ஏவுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஏபிசி இருக்கும். இப்போ வேவ் ஏவுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏ பி சி. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து வேவ் பிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அகெயின் வந்து ஒரு ஏபிசி போயிட்டுருக்கு. ஏ பி சி. இங்கே பார்த்திங்கன்னா வேவ் ஏக்குள்ளே ஒரு ஏபிசி இருக்குது, வேவ் பிக்குள்ளே ஒரு ஏபிசி இருக்குது. இப்போ வேவ் சி. வேவ் சி பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா, வேவ் 1 பார்த்திங்கன்னா ஏபிசியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதை பார்ப்போமே. வேவ் 1 பார்த்திங்க அப்படின்னா ஏ பி சி அப்படி முடிஞ்சிருக்கு. அகெயின் வந்து வேவ் 2 பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி பேட்டர்னில் தான் போயிருக்கு. அந்த பாருங்கள் போகுது. ஏபி சிக்கு வந்து இப்போ வேவ் பியில் வேவ் 2ல் வந்து வேவ் பி வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடம் தான் வந்து குரூஷியலான இடம். பொதுவாக யாராலையுமே வந்து ஒரு வேவ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸாக்டாக இந்த வேவ் தான் ஃபார்ம் ஆகும் அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. நம்ம வந்து இப்போது வேவ் 4 அப்படின்னா வேவ் 4க்குள்ளே என்னென்ன பேட்டர்ன்லாம் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னாடியே யோசித்து வச்சுக்கணும். நம்ம வந்து என்னென்னா பாசிபிலிட்டிஸ் பார்த்து வச்சுக்கணும். மார்க்கெட் வந்து நம்மளை கைட் பண்ணும். ஸோ அது எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 3 விஷயம் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். ஒரு புல்லிஷ் செட்டப்பு, ஒரு பேரிஷ் செட்டப்பு, இன்னொன்று நியூட்ரல். நம்ம வெயிட் பண்ணுறது. நியூட்ரல்னால் வெயிட் பண்ணுறது. எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தெரியல அப்படின்னா நான் கொஞ்சம் தப்பே கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல வேவ் 1 வந்து ஏபிசியாக போகுது. இவங்க என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா, ஒரு வேளை இந்த சீலக்கு இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னா சீலக்கில் ஃபஸ்ட்டு வேவ் 1 வந்து ஏபிசியாக போகுது அப்படின்னா இந்த என்டையர் சியுமே வந்து பார்த்திங்கன்னா பேரிஷ் பாசிபிலிட்டிஸில் டயக்னலாக போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஒருவேளை இது அப்படி போகலை, புல்லிஷாக இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா, இந்த என்டையர் ஏபி செட்டப்பே நம்ம ஏபிசியவே நம்ம மாற்றணும். எப்படி மாற்ற போகிறோம்னா, இந்த பியை வந்து நான் இங்கே கொண்டு வர்றேன், இந்த சியை நான் எடுத்துடுறேன். இது எப்படி போகும் அப்படின்னா, வேவ் பிக்குள்ளே ஒரு ஏபிசி,
ஏ, இது வந்து பி, இங்கே சி. இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன் ஒரு எல்லோ கலரில், நான் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறமா. இப்படி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி பார்த்தாலும் இந்த வேவ் ஏக்குள்ளே ஒரு ஏபிசி இருக்குது, வேவ் பிக்குள்ளே ஒரு ஏபிசி இருக்குது. வேவ் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு என் பேட்டர்ன், இங்கே ஒரு என் பேட்டர்ன் போட்டிருக்கேன்ல, அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்படி ஒரு என் பேட்டர்ன் போடுது அப்படின்னா அப்போ நம்ம கவுண்ட் வந்து எப்படி மாற்றுவோம்னா, இப்படி பி லெக்குக்குள்ளே ஒரு ஏபிசி போகுது. இது வந்து என்டையராக பி லெக்குக்குள்ளே ஒரு ஏபிசி போகுது. அந்த பி லெக்குக்குள்ளே ஒரு ஏபிசி போகுது. பி பாயிண்ட் சி வந்து இம்பல்ஸாக போகுதா இல்லை டயகனலாக போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து இந்த லோவை பிரேக் பண்ணக்கூடாது, 391 பிரேக் பண்ணக்கூடாது. அப்படி பிரேக் பண்ணலை அப்படின்னா, பிரேக் பண்ணாமல் என் பேட்டர்ன் போட்டு மேலே போகுது அப்படின்னா, இதோட டார்கெட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா, ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் பி பாயிண்ட் ஏயிலிருந்து, பி பாயிண்ட் ஏயோட ஸ்டார்டிங்கிலேருந்து பி பாயிண்டோடைய எண்டு நம்ம அப்படி போடும்போது பொதுவாக வேவ் சி வந்து பார்த்திங்கன்னா வேவ் ஏக்கு ஈக்குவலாக இருக்கணும், 1xல் இருக்கணும். ஸோ 1x பார்த்திங்க அப்படின்னா 513 ரூபா வருது. ஸோ அதாங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ அப்பர் சைடு டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 513. இது வந்து புல்லிஷாக இருக்கும் பட்சத்தில். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பியரிஷாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம கவுண்டே மாற்றிடுவோம். என்ன நடக்கும், இந்த 391 லோவை வந்து பிரேக் பண்ணி கீழே போகணும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அகெயின் வந்து ஒரு அப்சைடு ஒரு புல் பேக் கொடுத்துட்டு இந்த பி வந்து நமக்கு இங்கே வந்துடும். ஸோ சி இங்கே வரும். இது இப்போது சி வேவில் வந்து ஃபஸ்ட் லெக்கே வந்து ஒரு ஏபிசியாக இருக்கிறதுனால இந்த சி வேவ் வந்து பார்த்திங்கன்னா டயகனலாக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இது வேவ் 1, வேவ் 2 வந்து இங்கே போகும், 2, வேவ் 3, வேவ் 4, அகெயின் வேவ் 5 இப்படி இருக்கும். ஸோ வேவ் சி பாயிண்ட் 2மே வந்து ஒரு ஏபிசியாக போகும். ஸோ ஏ, இது பி, இந்த பி இன்னும் எவ்வளோ தூரம் போகுன்றதை நம்ம பார்க்கணும். உள்ள நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் போனோம்னா தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். அடுத்து சி இப்படி முடியும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா என் பேட்டர்னாக இருக்குது. ஏற்கனவே நம்ம புல்லிஷ்க்குமே வந்து என்ன சொல்லியிருந்தோம், என் பேட்டர்னாக இருந்து மேலே பிரேக் அவுட் ஆகி போணுச்சு அப்படின்னா நம்ம என்டையர் கவுண்ட்டுமே மாற்றணும். ஸோ அதனால தான் இந்த இடம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான இடம். ஒருவேளை இந்த இடம் ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் பியரிஷாக போகும். ரிவர்சல் ஆகாமல் மேலே போகுதுன்னா புல்லிஷாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, ஒருவேளை இது வந்து சியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஃபிபனாச்சி போட்டு வச்சுருக்கோம். இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 2020 லோவிலிருந்து ஒரு ஃபிபனாச்சி நம்ம தேர்டு வேவுடைய எண்டிங், ஃபோர்த்து வேவ் ஸ்டார்டிங்கில் வரையும் போது கரெக்டாக 300 ரூபாயிலேருந்து 340 ரூபா இந்த ரேஞ்சில் இருக்குது. கண்டிப்பாக கீழே வந்து டச் ஆகும். அங்கே டச் ஆகிட்டு அகெயின் வந்து பவுன்ஸ் பேக் ஆகும். அப்படி நடக்கும் பட்சத்தில் இந்த இதனால் ஃபோர்த்து வேவாக இருக்கிறதுனால இது என்டையராக வந்து ஒரு வேவ் ஏவாகவும் அகெயின் ஒரு வேவ் பி, வேவ் சி இப்படி மாறலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 வாரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் புல்லிஷாக போதா பேரிஷாக போதா அப்படின்ட்டு. நம்ம ஃபர்தராக வந்து நம்ம என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த இடம் கொஞ்சம் ட்ரிக்கியான பிளேஸ் தான். பட் நமக்கு அப்பர் சைடும் தெரியும், லோவர் சைடும் தெரியும். சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.